ஏக்கா, நான் கூட முதல்ல நம்பலக்கா. சரி ஏதோ பசங்க சும்மா சொல்லியிருப்பாங்க, அது நீங்களும் சொல்றீங்கன்னு நினைச்சேன்க்கா. ஆனா இப்ப பிள்ளைங்க எவ்வளவு பயந்துருக்கோம்ல. அதாம்மா அமிர்தா, எனக்கும் காலையில அவளுங்க சொல்லும் போது நான் நம்பலையம்மா. ஐயோ, என் குழந்தைங்க என்ன பயத்துல இருந்திருக்கும். நான் அப்படியே இல்லை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டேன். எக்கோ, இங்க நடந்த மாதிரியே நேத்து நைட்டு எங்க வீட்லயும் நடந்ததுக்கோ. அட என்ன இவங்க சொல்ற? என்ன நடந்தது? ஆமா அமிர்தா, நேத்து நைட்டு எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் ஒரு சின்ன சண்டை. நான் சமையல் ரூம்ல போயிட்டு பால் எடுக்கலாமேன்னு போனேன். அப்ப என்னை யாரோ வனிதா வனிதான்னு கூப்பிட்டாங்க. திரும்பி பார்த்தா ஒரு பெரிய உருவம் வந்தது அமிர்தா. என்ன வனிதா சொல்ற? இது ஏன் நீ முன்னாடியே சொல்லல? ஆமாக்கா, அந்த உருவம் வந்ததும் நான் அதை பார்த்து மயங்கி விழுந்துட்டேக்கா. என் வீட்டுக்காரர் வந்து என்னை எழுப்புனதும் நான் சொன்னேன், ஆனா அவரும் நம்பலக்கா. இழுவ, இது வந்ததுமே சொல்ல மாட்டியா? இது என்ன வம்பா போச்சு? எங்க வீட்டுல நடந்ததை பொறுமையா சொல்லலான்னு இருந்தேன். இல்ல வனிதா, நீ இதை முதலே சொல்லியிருந்தீன்னா என் பிள்ளைங்க சொன்னதை நான் அப்பயே நம்பிட்டு இருப்பேனே. சரி, அதனால நீ சொல்லும் போதெல்லாமும் என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுச்சிங்கல்ல. சரி விடுமா, என்னன்னு சொல்றதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல, மனசே கஷ்டமா இருக்கு. எக்கா, சாந்தி அக்கா, நீங்க வருத்தப்படாதீங்க, நான் சொன்னா கேளுங்க. இல்லம்மா அமிர்தா, மனசு சரியில்லைம்மா. என் பிள்ளைங்க வந்துடுச்சிங்கன்னா நல்லா இருக்கும். வந்தோடனே முதல் வேலையா நாளைக்கு காலையில கோயிலுக்கு போய் முதல்ல பொங்கல் வச்சுன்னு வந்துடணும்மா. அவங்களுக்கும் மந்திரிச்சிக்கணும் வந்துடணும்மா. சரி சாந்திக்கா, அழாதீங்க, விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க வரட்டும். ஈவினிங் வந்த உடனே அவங்கள கூட்டிட்டு கோயிலுக்கு போங்க. நீங்க என்ன நாளைக்கு காலையில ஈவினிங்கே கூட போயிட்டு பொங்கல் வச்சுன்னு வந்துருங்க. என்ன சொல்றது, சரிங்களா? ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான் அமிர்தா. ஈவினிங்கே போயிட்டு முதல்ல போய் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுன்னு வந்துடணும். சரிம்மா, நீங்களும் அப்படியே தான் வந்துருங்க, என் கூட போய் பொங்கல் வச்சுன்னு வந்துருவோம். சரியா? அவ்வளோதான் அக்கா, போயிட்டு வந்துருவோம். சரிங்களா? வனிதா, நீயும் வரியா? பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம். ஏன் மூஞ்சி இன்னும் உம்முன்னு வச்சுன்னு இருக்க? ஒன்றும் இல்லை. சரி சரி, நானும் வரேன். அக்கா, சுமதி அக்காவை கூப்பிடுங்களா நீங்க? ஆமாம்மா வனிதா, ஞாபகப்படுத்தினேன். ஆமாம், சுமதிக்கு ஒரு ஃபோன் போட்டுருவோம். ஃபோன் போட்டு கூப்பிட்டுருவோம். சாந்தி அக்கா, சாந்தி அக்கா. அட, நம்ம சுமதியே வந்துட்டா. வா சுமதி. என்னக்கா, எல்லா இவளுங்களாம் இங்கே தான் இருக்காளுங்களா? ஆமாம்மா சுமதி. சரி, சாயங்காலம் போல் நாங்களாம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கலான்னு இருக்கிறோம்மா. இப்போதான் உன்னை கூப்பிடலான்னு நினச்சோம், நீயே வந்துட்ட. வரியாம்மா, நம்மளும் போய் பொங்கல் வச்சுன்னு வந்துடுவோம். அட ஆமாக்கா, நான் அதுக்கு தான் நானும் உங்களை கூப்பிடலான்னு வந்தேன். கரெக்டாக நீங்களும் கோயிலுக்கு பொங்கல் வைக்கலான்னு சொல்கிறீங்களே. ஆமாம்மா, இப்போதாம்மா பேசிகிட்டு இருந்தோம், கோயிலுக்கு போய் முதல்ல பொங்கல் வச்சு வந்துடணும் அப்படின்ட்டு. சரிக்கா சரிங்கக்கா, சாயங்காலம் போல் நான் வந்துடுறேன். பிள்ளைங்க வந்தோடனே பிள்ளைங்களையும் கிளப்பி எடுத்துக்கிட்டு பொங்கலுக்கான சாமான்லாம் எடுத்துகிட்டு நான் கோயிலாண்ட வந்துடுறேன்க்கா. நீங்களும் வந்துடுங்க, சரிங்களா? சரிம்மா, கண்டிப்பா போய் பொங்கலை முதல்ல வச்சுன்னு வந்துடுவோம் கோவிலுக்கு. என்ன அமிர்தா, நீயும் பொங்கல் வைக்க போறியா? அக்கா, எனக்கு பொங்கல் வைக்க தெரியாது, நீங்கெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் வைக்கிறேன். அனிதா நீ? ஆமாக்கா, நானும் பொங்கல் வைக்கதான்க்கா போறேன். சரிக்கா, அப்ப கோயிலாண்ட பாப்போம்க்கா. அது கேட்டு போலாம்தாக்கா வந்தேன். சரிக்கா, நான் கிளம்புறேன்க்கா, வீட்டுல நிறைய வேலை இருக்கு, போயிட்டு வரேன்க்கா. சுமதி, கொஞ்சம் நில்லுமா. சொல்லுங்கக்கா. இப்ப மாமியார் வராங்கன்னு சொன்னியம்மா, என்ன ஆச்சு? அதை ஏன்க்கா கேக்குறீங்க? அவங்க இந்த வாரத்தில் வரலையா, எங்கேயோ வேலையாக வெளில போயிருக்காங்களாம். அடுத்த வாரம் போல் வரேன்னு சொல்லியிருக்காங்கக்கா. எனக்கு கொஞ்சம் நிம்மதி ஆயிடுச்சுக்கா. சரிம்மா சரிம்மா. சரிக்கா, போயிட்டு வரேன்க்கா. சரிம்மா சரிம்மா அமிர்தா, நானும் போயிட்டு பொங்கலுக்கான சாமான்லாம் எடுத்து வைக்கிறேன். நீயும் போயிட்டு நான் சொல்கிற சாமான்லாம் நீயும் எடுத்து வச்சிருமா வீட்டில், சரியா? சரிங்கக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். எனக்கு என்னென்ன சாமான் எடுத்து வைக்கணும்னு சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிட்டு கோயிலாண்ட வந்துடுறேன்க்கா. இல்லைவா, போகலாமா வீட்டுக்கு? போகலாம் வா நட்டாச்சி. எக்கோ, நானும் போயிட்டு வரேன், கோயிலாண்ட பார்ப்போம். சரிம்மா, நேரமாக வந்துருங்கம்மா, காக்க வச்சிடாதீங்கம்மா. சரிங்கக்கா. சரி, போய் நம்ம அந்த மிச்சம் இருக்க பூஜை சாமானையும் தேய்ச்சி போட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்த்து சீக்கிரம் எடுத்து வைப்போம். அப்போ தான் கோயிலாண்ட போய் சீக்கிரம் பொங்கல் வச்சுன்னு வர முடியும். இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாளுங்கன்னு தெரியலையே, இன்னும் வரலையே. ஏட்டி, என்னடி பண்ணுறீங்க? சீக்கிரம் வாங்கடி, கோவிலே நட சாத்திட்டு போயிடுவான் போல இருக்கு. சீக்கிரம் வாங்கடி. வரோம்மா வரோம்மா, அதை கிளம்பிட்டு வந்துடும். எம்மோ, நாங்கள் கிளம்பிட்டோம், போகலாமாம்மா? போலாண்டி. எல்லாம் எடுத்து வச்சாச்சா? அந்த கட்டைப்பை வச்சிருந்தேன், எடுத்துட்டு வந்தீங்களா? எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோமோ, நம்ம போக வேண்டியதான் வேலை. வாங்க போகலாம். ஆமாம்மா, நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் முன்னாடி கிளம்புங்க முதல்ல. எம்மோ, ஏமா நம்ம இங்கே வெயிலில் நின்றுட்டு இருக்கணும்? வாயம்மா உள்ள கோவிலாண்ட போகணும், கோவில் உள்ள போவோம். இல்லட்டி, இதை இருடி. இந்த அமிர்தாவும் சுமதி அத்தையும் வரேன்னாங்க, இந்த வனிதாவும் வரேன்னு சொன்னா. சரி, அதனால நிற்கிறேன் நான். நம்ம வந்தது தெரியாமல் அவங்க தேடிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்?
ஏட்டி அக்கா, இந்த அம்மா இப்படிதான் பண்ணுவா. வா நீ நானும் நம்ம உள்ள போலாம் கோயில் உள்ள. அம்மா நீ வாமா, நாங்க 2 பேரும் முன்னாடி கோயில் உள்ள போறோம். ஆமாட்டி வா நம்ம உள்ள போலாமோ. நீ அவங்க வந்தோடனே கூட்டிட்டு உள்ள வாமா, நாங்க உள்ள போறோம். சரிடி, உள்ள போயிட்டு அங்க இங்க சுத்திட்டு இருக்காதீங்க, உங்களை ஒரு வாட்டி தேட முடியாது. போய் ஒரு ஓரமா உட்காந்துட்டுருங்க, நான் வந்துடுறேன் இவங்க வந்த உடனே. பாட்டி நம்ம உள்ள போவோம். ஏக்கோ சாந்தி அக்கோ, இதோ நான் இங்க இருக்கேன் பாருங்க. இதோ இருக்கேன் சுமதி, வா வா வா. உனக்கோசம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவளுங்களையும் இன்னும் ஆளை காணுமே. ஆமாக்கா, நானும் இவளுங்க வருவாளுங்க தான்க்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் இவளுங்களை ஆளை காணும். நீங்க வருவீங்கன்னு பார்த்தேன், இதோ நீங்களும் வந்துட்டீங்க. இன்னும் இவளுங்க 2 பேரும் ஆளை காணுமே. ஆமா சுமதி, இவளுங்களை இன்னும் ஆளை காணுமே, என்ன பண்றாளுங்கன்னு தெரியலையே. சரி, இவ எங்க ஆகாஷும் சுஜிதாவும் எங்க? ஆகாஷ் வந்து ஏதோ எழுதணும் இருக்குது, நான் பிள்ளைங்களோட போய் எழுதிட்டு வரேம்மா அப்படின்னு சொன்னான். சரி அதனால எந்தால போடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நானும் சுஜிதா மட்டும் வந்தோம்க்கா. சுஜிதா உள்ள கோவில்ல இருக்கா, இங்க வெயில்ல நிக்க முடியாதுன்ட்டு. ஆமா சுமதி, இவளுங்களும் அதே தான், வெயில்ல நிக்க முடியலம்மா, நாங்க உள்ள போறோம் நீங்க வாங்க அப்படின்ட்டு உள்ள ஓடிட்டாளுங்க. ஆமாக்கா, நம்மளாலே வெயில் தாங்க முடியல, இந்த பிள்ளைங்க எப்படிக்கா வெயில் தாங்கும். சரி உள்ளார போய் வெயில் நல்லா உட்காந்துட்டு இருக்கட்டும், நம்ம இவளுங்க வராளுங்களான்னு பார்ப்போம். எக்கோ சாரிக்கா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா, நான் புடவை கட்டதாக்கா லேட் ஆயிடுச்சு. ஆமாக்கா, இவதான் 4 மணி நேரமா சாலையை கட்டிக்கினே இருக்காக்கா. ஆமா வனிதா, எங்க கண்மணி ஆளை காணோம், கண்மணி கூட்டிட்டு வரல? ஆமாக்கா, கண்மணிக்கு டியூஷன் இருக்குக்கா. சரி அதான் நான் மாத்திரம் வந்துட்டேன்க்கா. சரி வாங்கம்மா, இப்படியே நின்று பேசிட்டே இருந்தா நேரம் போயிடும்மா. வாங்க வாங்க, சீக்கிரம் போயிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிப்போம். ஆமாக்கா, வா வனிதா, வா அமிர்தா, கோயில் உள்ள போவோம். சீக்கிரம் விறுவிறுன்னு போங்கம்மா உள்ள. சரிக்கோ கோவப்படாதீங்க, வாங்க வாங்க. ஏக்கோ இந்த பிள்ளைங்களை ஆளை காணுமேக்கா, எங்க இருப்பாளுங்க தெரியலையே. சுமதி, அவளுக்கு இங்கதான் எங்கன்னா சுத்திட்டு இருப்பாளுங்க. வா நம்ம பொங்கல் வைக்கிற இடத்துக்கு போவோம், போய் முதல்ல பொங்கலை வச்சிருவோம் சரியா? ஆமாக்கா, வாங்க நம்ம அங்க போவோம். ஏட்டி அனன்யா, இங்க எங்கடி இருக்கா அம்மா? எங்க போனானே தெரியலையே. அக்கா, அம்மாலாம் பொங்கல் வைக்கிற இடத்தால தான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன். வா நம்ம அங்க போலாம். ஆமா லட்டி, நான் மறந்தே போயிட்டேன். சரி வா போவோம்.